வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவர், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ராமாபுரம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போன ஏப்ரல் 2025 மேயோனைஸ், அதாவது ரா மேயோனைஸை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஏன் பேன் பண்ணியிருக்காங்க? ஸோ இது மேயோனைஸ்னால என்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? சப்போஸ் நீங்கள் மேயோனைஸ் தான் சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சாப்பிடலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேயோனைஸ் மூலமாக நிறைய டிசீஸ் பரவுது, ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆகுது, இதனால் இறப்பு கூட ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் ஏற்கனவே கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இதை பேன் பண்ணிட்டாங்க போன வருஷமே. இப்போ தமிழ்நாடு இந்த வருஷம் இதை 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க, இந்த ரா மேயோனைஸை. ஸோ இந்த மேயோனைஸ்னா என்ன? பேசிக்கலி மேயோனைஸில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று ரா எக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்னொன்று கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரா மேயோனைஸ் தான் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெம்பரரியாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ரா மேயோனைஸ் தான். ஸோ இந்த மேயோனைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ராவா? ஸோ இதுக்கு முக்கியமான காம்பனண்ட் எக் யோக், அந்த எக்கில் இருக்க மஞ்சக்கரு. ஸோ இதையும் சில வெஜிடபிள் ஆயில்ஸையும் மிக்ஸ் பண்ணி அது கூட வினேகர் ஆட் பண்ணுறாங்க டேஸ்ட்டுக்காக. இதை தவிர நிறைய ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், நம்மளுடைய மக்களுடைய டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை அப்பப்போ ஹோட்டல்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை சாண்ட்விச்சஸ் இல்லாட்டி பர்கர் ஒரு ஷவர்மா போன்ற உணவுகளுக்கு, எஸ்பெஷலி இந்த சிக்கனோட தொட்டுக்கிறதுக்கு இந்த மேயோனைஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானே நிறையா சாப்பிட்ருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மேயோனைஸ். பட் இதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மேயோனைஸ் ஆக்சுவலாக இந்தியன் ஃபுட்டே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் இல்லாட்டி ஸ்பெயின் அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபுட். இது அங்க அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்க கிளைமேட் கூலா இருக்கும், அதனால ஃபுட் எல்லாம் கெட்டு போகாது. அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். பட் இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் எப்பவுமே ரொம்ப ஹாட் கிளைமேட் இருக்குது இங்கே. ஸோ இந்த வார்ம் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ அதனால இந்த ரா மேயோனைஸ் எக்லேருந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நல்ல குவாலிட்டி எக் வாங்கினாலும் அந்த எக்கில் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை நாட்டோடைய வெப்பநிலை, அதாவது இந்த வார்ம் கிளைமேட்டில் இருக்கிறதுனால இந்த பாக்டீரியா ஈஸியாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த ரா மேயோனைஸ்னால ப்ராப்ளம் வருது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ ஒன்று கமர்ஷியலி அவைலபிள் மேயோனைஸ் மூலமாக நம்ம இதை நம்ம சாப்பிடலாம். இந்த கமர்ஷியலி அவைலபிள் மேயோனைஸ்னால் இது ரெடிமேட் பேக்ஸில் இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணி வர்றது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதை அந்த எக்கு நல்லா பாயில் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி மில்க்கை நம்ம நல்லா பேஸ்சரைஸ் பண்ணி அப்புறமா பேக்கெட் பண்ணி விற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மேயோனைஸ் அந்த எக்கெல்லாம் நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ஸில் மேயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குரிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு பேக்கெட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ இதனால் இந்த மேயோனைஸில் பாக்டீரியல் கண்டாமினேஷன் ரொம்ப கம்மி. ஸோ கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுற மேயோனைஸை இன்னும் பேன் பண்ணல, வெறும் ரா மேயோனைஸை தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். எல்லா மேயோனைஸும் பேன் ஆகலை. ஸோ என்ன மாதிரி பாக்டீரியல் கண்டாமினேஷன் வரலாம் நம்ம ரா மேயோனைஸ் சாப்பிட்றதுனால? ஸோ இதில் பர்டிகுலராக 3 முக்கியமான பாக்டீரியா இதில் நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று சால்மனெல்லான்னு சொல்கிறது, இரண்டாவது ஈகோலைன்னு சொல்கிறது, மூன்றாவது லிஸ்டீரியா. ஸோ இது 3மே என்ன பண்ணுன்னா நமக்கு வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். ஸோ ஃபுட் பாய்சனிங் மாதிரி வரும், வயிறு வலி, வாமிட்டிங், டயரியா, சில சமயம் ஃபீவர், ரொம்ப சிவியர் கேசஸில் பிபிஎல்லாம் குறைச்சிரும். ரொம்ப சிவியராக டயரியா, வாமிட்டிங் பிபிஎல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த பிபிஎல்லாம் குறைஞ்சி மயக்கம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப சிக்காயிருவாங்க, உயிருக்கு ஆபத்தில் போய் முடியும். ஸோ அதனால் ஜென்ரலாக இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, இந்த ரா மேயோனைஸை. வேறு என்ன பிரச்சனைகள் மேயோனைஸ்னால வரலாம்? ஸோ இப்போ இது நான் சொல்கிறது இமீடியட்டாக வரக்கூடிய சிம்டம்ஸாக. லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது மேயோனைஸ் சாப்பிட்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், மேயோனைஸில் இப்போ முட்டையில் செஞ்சிருக்கனால கேலரிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு டீஸ்பூன் மேயோனைஸ் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் கிட்டத்தட்ட 70 to 80 கேலரிஸ் இருக்கும். ஒரு டீஸ்பூன் மேயோனைஸ் நம்ம சாப்பிட்டோம்னா ஈஸியாக பர்கரோ இல்லாட்டி சாண்ட்விச்சோ தொட்டு சாப்பிடும் போது 2-3 ஸ்பூன், எஸ்பெஷலி சின்ன பசங்களாம் அது டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு 2-3 ஸ்பூனை போட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய கேலரிஸ் இந்த மேயோனைஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பின்னாடி ஒபிசிட்டி, அதாவது உடற்பருமன் வரலாம். ஸோ அதர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷரா, இல்லாட்டி லிவர் ப்ராப்ளம்ஸ், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்கிறது, அதாவது லிவரில் ஃபேட் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மேயோனைஸ் சாப்பிட்றதுனால வரலாம். ஸோ இது எப்படி மேயோனைஸ் சாப்பிட்றத நம்ம குறைக்கலாம்? ஸோ இப்போ நம்ம என்ன தான் பேன் பண்ணியிருந்தாலும் நமக்கு கமர்ஷியலி அவைலபிள் மேயோனைஸ் இருக்குது. ஸோ இதில் நான் 2-3 டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் போர்ஷன் சைஸ், அதாவது நீங்கள் எந்த மேயோனைஸ் சாப்பிட்டாலும் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு டீஸ்பூனில் 80 to 90 கேலரிஸ்ன்னு இருக்குன்னு. ஸோ அதனால் நீங்கள் குறைவாக சாப்பிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மேயோனைஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்க. ஸோ அந்த போர்ஷன் சைஸ் ரொம்ப முக்கியம்.
இரண்டாவது டிப், அந்த ஃபுட் லேபிளை பாருங்கள். எஸ்பெஷலி இந்த கமர்ஷியலாக பண்ணுற நிறைய மெயினேஸ் இப்போ வந்து எக்லெஸ்ஸாகவே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் மாதிரி போட்டு, இப்போ ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஆயில்ஸ் போட்டு எக்லெஸ் மெயினைஸ்லாம் இப்போ நிறையா இருக்குது. ஸோ அதே டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் எக் இருக்காது. ஸோ எக் இல்லாதனால உங்களுக்கு வந்து கேலரிஸும் வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி மெயினைஸை வந்து நீங்கள் அந்த ஃபுட் லேபிளை பார்த்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஒரு ஃபுட் லேபிளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி என்ன இருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மெயினைஸ் இந்த மாதிரி ஃபுட் பேக்கெட்ஸில் என்ன இருக்குது என்ன இல்லைன்ட்டுன்னு. மூன்றாவது வந்து உங்களுடைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரொம்ப உட்காந்தே வேலை செய்கிறவங்க, 9 to 5 டெஸ்க் ஜாப்லேயே இருக்கீங்க, ரொம்ப வந்து நடக்கிறது இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது, உங்களுக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது, அதாவது ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது, பார்டர் லைனில் சுகர் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் டயபெட்டிக்காக, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு மெயினாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளாக. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பேன் வந்து 1 இயருக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்கள் பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணல. ஸோ 1 இயருக்கு இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க ரா மேயனைஸை. ஸோ இது நல்ல டிசிஷனான்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ணுறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். மக்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் வேணும். ஸோ அந்த ஃபுட் லேபிள்ஸை படித்து பார்த்து, இல்லை என்ன ஃபுட் இருக்குது, நம்மளுடைய உடம்புக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா, இது எவ்வளோ சாப்பிட்லாம், அதெல்லாம் வந்து மக்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன். அந்த அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணி மேனேஸ் மட்டும் இல்லை, மேனேஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் சப்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து சாப்பிடலாமா, அது வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.